ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டுடியோவும் பார்க்க போறோம். ப்ளஸ் வந்து அந்த வீடை காட்டாத வீடாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் காட்டியிருப்போம், சும்மா சிம்பிளா இருக்கிற மாதிரி காட்டியிருப்போம். இப்போ வந்து கொஞ்சம் கிராண்டா பண்ணிருக்கோம். வாங்க எப்படி பண்ணிருக்கோம் பார்ப்போம். இன்னைக்கு சனி ஞாயிறு இல்லையா, அதனால லீவ். மண்ணில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் காலையிலேருந்து. அவ்வளோ பாருங்க, தியா காக்காவை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. காக்காவை அவங்களாம் வந்து தொட்டில விளையாடுறாங்க. தர்ணிஸ், தியா, நம்மளோட கொட்டாய் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு எல்லாமே. பின்னாடி கீட்டு வச்சு அடைச்சிருக்கோம். இந்த பக்கம் அந்த பக்கம். இது ஃபர்ஸ்ட் இறக்குனது. அதில் தான் இந்த இது கோழிலாம் அடைச்சி வச்சிருந்தோம். வாங்க நம்மளோட ஸ்டுடியோவில் வந்து போவோம். சிலிண்டர் வாங்கி வச்சிருக்கு, புதுசு வாங்கியாச்சு புக் பண்ணி. ஆமாம், இது வந்து இங்கே லேப்டாப் வச்சு இது ஏற்றுறது, வீடியோ ஏற்றுறதுக்காக உள்ளது. நம்ம திருச்சியில் உள்ள ஜாமான் எல்லாம் அள்ளிட்டு வந்து கொஞ்சம் வந்து நான் இப்போ முன்னாடியே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஹோம் டூர் வந்து போட்டப்ப வந்து எல்லாருமே கழுவி ஊற்றிருந்தீங்க. எல்லாரும் வந்து ஏன் இப்படி போட்டு வச்சிருக்கீங்க, ஏன் வீடு இப்படி இருக்கு, ஏன் அப்படி இருக்குன்னு நல்லா கழுவி திட்டி வச்சிருந்தீங்க. இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். எதுக்கு அப்படின்னா வந்து நான் ஒரு ஆள் தான் வீடியோ எடுக்கணும். இதே சொல்லிட்டு இருக்க. நான் ஒரு ஆளே தான் வீடியோ எடுக்கணும், சமைக்கணும், பாத்துக்கணும், ஸ்கூலுக்கு கிளப்பணும், அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா டியூஷன் கிளப்பணும், தியாவை பாத்துக்கணும், துணி துவைக்கணும், எல்லா வேலையும் நான் ஒரு ஆள் தான் பாக்கணும். ஒன்னே சொல்ல மறந்துட்டேன், செல்வாவை பாத்துக்கணும். செல்வாவை ஆக்கி போட்டா தின்னுட்டு அவர் பாட்டுக்கு இருப்பாரு. அவரு என்னடி திருநாய் மாதிரி சொல்ற, ஆக்கி போட்டா தின்ட்டு அது பாட்டு கிடக்கும் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வீடியோ எடுப்பாருங்க செலவாரு. அதனால ஏன் கிடக்குன்னு வந்து என்ன திட்டிடாதீங்க. முன்னாடியே வந்து நான் சொல்லி ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால எல்லாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கே தெரியும். உள்ள வந்து ஹோம் வந்து சின்னதா தான் இருக்கு. செல்வா வெளிநாடுக்கு போயிட்டாருன்னா கொஞ்சம் பெரிய ஹோமா கட்டிட்டு எல்லா திங்ஸும் அந்தந்த இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாம். இங்க கொஞ்சம் ஜாமான் நல்ல ஜாமான் தான் எல்லாமே வந்து இதுக்குள்ள வச்சிருக்கோம். வெளியெல்லாம் போட்டா இது கீழே எல்லாம் வந்து என்ன சிமெண்ட் எல்லாம் போடல, வந்து சிமெண்ட் போடல, மண்ணு அடிச்சு கல்லு ஆல பிளாக் நம்ம பாத்ரூம் கட்டி வச்சிருந்த கல் எடுத்து கீழே போட்டு வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 150 கல்லு அப்படியே இந்த பாருங்க, 150 கல்லு கிட்ட வேஸ்டா கிடக்கு. எல்லாம் பழைய ஜாமான் தாங்க கிடக்கு. பழைய ஜாமான் இல்ல, அட பாவி, வாஷிங் மிஷின் எல்லாம் பழைய ஜாமான் உனக்கு. ஆமா, இப்போ எல்லாம் நிஷா வந்து ரெகுலரா வாஷிங் மிஷின்லயே துவைச்சிக்கிறா. காலையில 5 மணிக்கு போட முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்றேன். இதுல தண்ணியை திறந்து விட்டியாடி? இல்ல, ஏன் இதுல ஈரமா கிடக்கு. ஓகே, நம்மளுடைய கொட்டாய் டூர், ஸ்டுடியோ டூர் பாத்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் இது வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து எங்க அத்தை விட்டு, ஒரு ஸ்டாண்ட் என்னோடது. ஒரு ஸ்டாண்ட் எங்க அத்தை வீட்டுல ஜாமா இருக்கு, இது என்னோட ஸ்டாண்ட்ல ஜாமா இல்ல. அதனால இங்க பாருங்க, காலண்டர், இந்த ஒரு காலண்டர் தான் இருக்கு. போய் விளையாடு, ஓடு பாப்பாவோட விளையாடு. சரி சார், பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆமா, நம்மளுக்கு இந்த இது வந்து காட்டவே இல்ல, அதனால தான் சரி காட்டிடலாம். அந்த பக்கம்லாம் சுத்தமா அடைச்சாச்சு, இங்க கீழேயும் அடைச்சாச்சு. கீழே எல்லாமே அடைச்சாச்சு, ஏன்னா ஏதாவது பூச்சி போட்டு வரும் அப்படின்ட்டு பாம்பெல்லாம் வந்து அடைஞ்சிரும். அந்த பக்கம் தான் ஓப்பன் விடலான் இருந்தோம். ஏதாவது பாம்பு கிம்பு வந்து அடைஞ்சிச்சுன்னா, அதனாலதான் இந்த பக்கம் ஓப்பன் விட்டுருக்கோம். வெளியே மழையெல்லாம் பெஞ்சா சோப்பு பிரஷ் எல்லாம் நனைஞ்சிரும்ன்றக்காக அந்த ஸ்டாண்டு திருச்சியில இருந்து எடுத்து வந்து வீட்டுல ஆணி அடிக்காத சொல்லிட்டேன். ஏன் ஆணி அடிச்சானா? ஆமா, ஹவுஸ் ஓனர் சொல்லுவார்ல அங்க நம்மள்ட்ட, அது மாதிரி அவர் சொல்லுவாரு. இந்த இடம்லாம் இதாயிருச்சுங்க, ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு வீடு. கதவு கிட்ட எல்லாம் அந்த இடத்துல ஒழுங்கா பூசல, அப்படியே சும்மா ஏதோ ஏனோ தானோ வச்சு கட்டியாச்சு. சரி, பார்ப்போம். சரி, ஓகே நிஷா, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.